குட் நைட் படத்தினுடைய டைரக்டரான வினய் சந்திரசேகர் அவர்களோட கல்யாணமுமே வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த கல்யாணமும் வந்து ஒரு காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து வெளியில வந்துட்டு இருக்குது. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா இந்த கல்யாணத்துல குட் நைட் படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே இந்த கல்யாணத்துல குட் நைட் படத்துல நடிச்சிருந்த மேக்ஸிமம் நம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த கல்யாணத்துல அவங்களோட பிரசன்ஸை வந்து கொடுத்திருந்திருக்காங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமா நடந்தது எதுன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது இந்த கல்யாணத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுமே வந்து கலந்திருந்திருக்கிறாரு. கலந்திருந்தது மட்டும் இல்லாம கோல்டு செயின் ஒன்று வந்து கிஃப்டாவும் வந்து பண்ணியிருந்திருக்கிறாரு. அதை அவர் கையாலேயே வந்து மாட்டியும் வந்து விட்டுருந்திருக்கிறாரு. பிளஸ் இந்த கல்யாணத்துல குட் நைட் படத்துல நடிச்சிருந்த மணிகண்டன், ரமேஷ் திலக், ரேச்சல் ரெபேக்கா இவங்க எல்லாருமே அவங்களோட பிரசன்ஸை கொடுத்திருந்திருக்காங்க. கூடவே இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டரான சீன் ரோல்டனுமே வந்து அவரோட பிரசன்ஸை இந்த கல்யாணத்துல கொடுத்திருந்திருக்கிறாரு. சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற செலிபிரிட்டிஸோட வெட்டிங்ல இவருடைய வெட்டிங்கும் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ வினய் சந்திரசேகர் அவரோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஒய்ஃப் கூட சேர்ந்து கொண்டாடுற ஃபர்ஸ்ட் பர்த்டேவையுமே வந்து இன்னைக்கு அஃபீஷியலா ஸ்டோரி மூலியமா வந்து கன்வே பண்ணியிருந்திருக்காரு. ஹாப்பி பர்த்டே மை ஹார்ட் அண்ட் அஃபீஷியலி நான் காலி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவருடைய கல்யாணத்துல எடுக்கப்பட்ட போட்டோஸை போட்டு ஷேரும் வந்து பண்ணியிருந்திருக்காரு. குறிப்பா நீங்க இந்த குட் நைட் படமானது வந்து பார்த்திருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு எந்த ஒரு பார்ட் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது வேணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.